வாங்க அன்பு மகர ராசி நேர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1க்குள்ள அடிச்சு சொல்றேங்க. உங்க வாழ்க்கையில ஏற்றமும் முன்னேற்றமும் அடைய போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகள் நடக்க போகுதுங்க. கால புருஷ சக்கரத்துல 10வது ராசியான மகர ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு ராசியின் அதிபதியாக சனி இருக்கிறார். சனி இருக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் அருள் எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கும். இந்த மகரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம். இது மாதிரி உங்களுக்கான நட்சத்திரங்கள் இருக்க வேளையில் உங்களுக்கான கிரக நிலைகள் இந்த வாரத்தை பொறுத்தவரை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான சனி வக்கிரமாக காணப்படுகிறார். ராகு ரண ரூண ரேகஸ்தானத்தில், குரு அஷ்டமஸ்தானத்தில், சுக்கிரன் கேது பாக்கியஸ்தானத்தில், சூரியன் புதன் தொழில் கர்ம ஜீவஸ்தானத்தில், செவ்வாய் என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கிரகங்களை சார்ந்து என்ன மாதிரி பலன்கள் இருக்கு, பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இங்கே நம்ம விரிவாக பார்ப்போம். பலன்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் வெற்றி தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி மேலே வெற்றி பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கை கூட போது. உங்கள் கிரக நிலை அதாவது சனியின் வக்கிரத்தன்மையை சார்ந்து உங்களுக்கு ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறது இங்கே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் மட்டும் இல்லாமல் அந்த புதிய நபர்களால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்றம் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதிய நபர்கள் மட்டும் இல்லாமல் பழைய நபர்கள், உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்தாலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகளும் நன்மைகளும் கிடைக்க போகுது. இப்படி ஒரு மனுஷனுக்கு நிறைய பேர் உதவிகளும் நன்மைகளும் சேரப்ப என்னாங்கன்னா அவர் பொருளாதார ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஏற்றங்களை அடைவார். இப்படி ஏற்றங்களை அடைகிறப்போ அவரோட மனநிலை நல்லா இருக்கும். இந்த மனநிலையால் உங்களுக்கு உழைப்பும் உயர்வை தரும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுது. உங்களோட மதிப்பும் மரியாதையும் கூடுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். நீங்க என்னென்ன காரியங்களை திட்டமிடுறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்டபடி நடக்கும். திட்டமிட்டபடி நடக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த காரியங்கள் சிறப்பாக முடிப்பீங்க. இந்த காரியங்களை இப்படி சிறப்பாக முடிக்கிறதுனால நீங்கள் ஒரு செயல் வீரராக பார்க்கப்படுவீங்க. உங்கள் நண்பர்கள்ட்டையும் சரி, அதே போல் உறவினர் குடும்பத்தார்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களை வியந்து பார்க்குற காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். எடுத்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி மேலே வெற்றி அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தில் உங்களுக்கான கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம், தொழிலும் வியாபாரம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்கும். முன்பு எப்போது தடைகள் தாமதங்கள் ஏதாவது பிரச்சனைகள், அதாவது உங்களோட பொருள் போக்குவரத்துலையோ இல்லை பணவரத்துலையோ ஏதாவது பிரச்சனைகளோ தடைகளோ தாமதங்களோ எது இருந்தாலும் சரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கக்கூடிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். எடுத்த காரியங்களை எடுத்தபடி பார்த்தீங்கன்னா தொழிலையும் சரி அதே போல் வியாபாரத்திலையும் நீங்கள் முடிக்கக்கூடிய காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு பண வரத்து அதிகமாக இருக்கும். அந்த பண வரத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், வேற பொருளாவோ இல்லை சேமிப்பாவோ மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தங்கம் மனை இது மாதிரி வாங்குறதுக்கான யோகங்களும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போகிறவங்க, நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சிறப்பாக செயல்படுவீங்க. இந்த சிறப்பான செயல்பாடு உங்களுக்கு பதவி உயர்வு பண உயர்வை கொண்டு வரதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள்லாம் நீங்க போது உங்களுக்கு சாதகமான நிலைமை உருவாக போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பம், உங்கள் குடும்பத்தில் இதுவரை எப்படி இருந்துச்சு, உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரை தடைகள் தாமதங்கள் குழப்பங்கள் அதே போல் தடுமாற்றங்கள் எல்லாமே இருந்திருக்கும். அதெல்லாம் மாறுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நிறைய நன்மைகளான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான சந்தோஷமான சூழ்நிலை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்க போது சில வினோதமான பண்டிகைகளையோ இல்லை சுப நிகழ்ச்சிகளையோ நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் கலந்து கொள்றதுக்கான காலம் நேரம் இப்போ கணிஞ்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால் பார்த்தீங்கன்னா சிறப்பான
மன மகிழ்ச்சியோட நீங்க இந்த கால நேரத்துல இருக்க போறீங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் இதுவரை கைகூடி வந்திருக்காது. எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க. நீங்களும் எல்லாத்துக்குமே ஓகே சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பீங்க. அப்படி இருந்தா கூட உங்களுக்கு திருமணம் கைகூடி இருக்காது. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் கைகூடுறதுக்கான காலம், நேரம் சிறப்பா வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்த நீங்க சிறப்பா உபயோகிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கலை சார்ந்த துறைகள் இருக்குங்க. பொறுப்பும், பொறுமையும், நிதானத்தோட செயல்பட்டு இந்த கால நேரத்த உங்களுக்கான நேரமா மாத்தப் போறீங்க. உங்களோட பொறுப்பும், பொறுமையும் பார்த்து என்ன ஆகுதுன்னா, மறைமுகமா இருந்த போட்டியாளர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களா மாறுவாங்க. நண்பர்களா மாறுறதுக்கு என்னங்க, அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்றதுக்கான வாய்ப்புக்கள் மிக, மிக அதிகமா இந்த கால நேரத்துல இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த கால நேரத்துல திறம்பட செயல்பட போறீங்க. இருந்தாலும் எந்த விஷயத்த எடுத்தாலும் அதில கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா செயல்படுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேலிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மனம் நோகும்படியான விஷயங்கள் நடக்கலாம். இருந்தாலும் நீங்க தைரியத்த கைவிடாதீங்க. இது வாரத்தோட தொடக்கத்துல இருந்தாலும், வாரத்தோட முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பதவிகள், உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களை மனம் நோகும்படி செஞ்சவங்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நன்மைகள் செய்றதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் அமையப்போது. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இந்த கால நேரத்துல நடந்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியமா பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு இப்படி இருக்க சூழ்நிலையில பெண்களை பொறுத்தவரை பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத உதவிகள் நெறைய கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இவங்கலாம் நம்மளுக்கு உதவி செய்வாங்களா? இல்ல இவங்க எதிரிகளா இருப்பாங்களா? அப்படின்னு நெனச்சிருப்பீங்க. அவங்ககிட்ட இருந்து எல்லாமே உதவிகள் வர்றதுக்கான காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான பொருட்கள், நீங்க அதாவது மனம் விரும்பிய பொருட்களோ, இல்ல விஷயங்களோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் இந்த கால நேரத்துல அதிகமா இருக்கு. உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்துல பெண்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்துல அதிகமா இருக்கு. அதேபோல உங்க மனம் மகிழும்படி நிறைய விஷயங்கள் இந்த கால நேரத்துல நடக்கப் போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பா இந்த கால நேரத்துல பார்க்கப்படுது. இப்படி வந்து உங்களுக்கு சிறப்புகள் இருக்க நேரத்துல இதற்கான பரிகாரங்கள், இந்த வாரத்திற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க குறிப்பா அம்மனை வந்து வணங்குறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகள் உருவாகுறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் இந்த கால நேரத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்படி நன்மைகள் மட்டும் தான் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நன்மைகள் மட்டும் இல்லங்க. அதோட எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புகள், உங்களை யாரெல்லாம் எதிர்க்காங்களோ அதெல்லாம் வந்து அந்த எதிர்ப்புகள் எந்த வகையா இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள்லாம் நீங்கிற காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். நீங்க அம்மனை வழிபடுறப்ப அம்மனோட அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது இந்த கால நேரத்துல. அதேபோல சனியின் வக்கிரம் சார்ந்த உங்களுக்கு நல்ல விஷயங்களும் இந்த கால நேரத்துல நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்துல உங்களுக்கு பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கிரக நிலைகள், பொது பலன்கள், பரிகாரங்கள் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நட்சத்திர பலன்களை நாம இங்க பார்க்கலாம். நட்சத்திரத்தை பொறுத்தவரை நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதம். இந்த நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கிறதுக்கான காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு பிரச்சனைகள் இந்த கால நேரத்துல உங்களுக்கு நீங்க போகுது அப்படின்னு சொல்ற அதே வேளையில, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்துல சில வீண் செலவுகள் உண்டாகலாம். வீண் செலவுகள் உண்டாகுறதுனால நீங்க வந்து அதுக்கு தகுந்தாற்போல் வந்து முன்னேற்பாடா இருந்துக்கோங்க. இதனால வந்து பணச்சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைய போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த கால நேரத்துல உங்கள் உடல் ஆரோக்கியத்துல கவனம் அதிகமா செலுத்துங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்துல கவனம் அதிகமா செலுத்துறப்ப என்ன ஆகும்னா, தேவையில்லாத உடல் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்க முன்னெச்சரிக்கையா தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயமா பார்க்கப்படுறதில்ல. மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கல்வியில வந்து இதுவரை இருந்த ஒரு தெளிவில்லாத போக்குலேருந்து உங்களுக்கு தெளிவான போக்கு கிடைக்கும்போது, அது மட்டும் இல்லாம தீவிரமா நீங்க வந்து கவனம் செலுத்துவீங்க. இந்த தீவிரமான கவனமானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை மேல் நோக்கி கொண்டு போகும். அதாவது உங்களோட மேல் நோக்கி உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான ஒரு வழி வகை செய்ய போகுது. அதாவது மதிப்பெண் வாயிலாகவும் சரி, அதே போல உங்களோட மற்ற விஷயங்கள் சார்பாகவும் நீங்க வந்து இந்த கால நேரத்துல ஏற்றங்களை பெற போறீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்றங்கள்னால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேரும் புகழும் இந்த கால நேரத்துல வரப்போகுது அதிகமா. அடுத்து குறிப்பா பெண்களை பொறுத்தவரை
பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இப்படி வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு நாவடக்கம் ரொம்பவே தேவை அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடும் முயற்சி எந்த அளவுக்கு கடும் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான பலன்கள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாக்கு, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா அதை கண்டிப்பாக செய்வீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேரும் புகழும் இந்த கால நேரத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருந்தாலும், முக்கியமாக இந்த கால நேரத்தில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த செலவுகளை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கிறது தான் முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை திருவோணம் நட்சத்திரம். இந்த திருவோணம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த தடைகள், உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். நீங்களே யோசிச்சிருப்பீங்க, என்னப்பா எனக்கு மட்டும் இந்த அளவுக்கு தடைகள் வருது, வேறு யாருக்குமே வரலையே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அந்த தடைகள் எல்லாம் நீங்கிற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களோட பேச்சு திறமை இப்போ வந்து சிறப்பாக வெளிப்பட போகுது. உங்கள் பேச்சு திறமையாலேயே வந்து சில காரியங்களை மட்டும் இல்லைங்க, பல காரியங்களை இந்த கால நேரத்தில் சாதிக்க போகிறீங்க. உங்களோட பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா இனிமையான பேச்சால் மற்றவங்களை கவர்ந்து உங்களுக்கான காரியங்களை சாதிக்க போகிற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் திறமையை கண்டு அடுத்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வியப்பாங்க, என்னப்பா இவர் இவ்வளோ திறமைசாலியாக இருக்காரு அப்படின்ட்டு. அதே போல் நீங்கள் செய்கிற தொழிலையும் பார்த்தீங்கன்னா உங்கள் திறமையை சார்ந்து முன்னேற்றம் அடைவதற்கும், நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு உங்களோட முழு முன்னேற்றத்தை காட்டுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கோபங்கள் வரலாம். நீங்கள் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோலில் வைங்க. அந்த கோபத்தை கண்ட்ரோலில் வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் எளிதில் விடுபட முடியும். அதனால் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோலில் வைங்க. அப்படி கோபம் அதிகமாக இருந்தால் அந்த இடத்துலேருந்து நீங்கள் விலகி நிற்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து தேவையில்லா பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், விலக முடியும். இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழைப்பும் அதிகமாக இருக்கும். அதே போல் பயணங்கள் அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றம் சார்ந்து அதிகமாக இருக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு களைப்பான சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த களைப்பான சூழ்நிலையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிறப்பான வெற்றிகள் வந்து உங்களுக்கு வரவிடாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும், உங்களோட உற்சாக மனநிலைக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இந்த கால நேரத்தில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் இதுவரை இருந்த தடைகள் தாமதங்கள் நீங்க போது. தடைகள் தாமதங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் முன்பெப்போதும் இல்லாத அளவுக்கு தொழில் விருத்தி அடைய போகுது. இப்படி தொழில் விருத்தி அடைகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்களும் அதிகமாக வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டு தொழிலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்குகளை சரியாக வச்சுக்கோங்க. ஏன்னா லாபம் அதிகமாக வரப்போ கணக்கு வழக்குகளால் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களோட தொழில் விருத்தி அடைகிறது மட்டும் இல்லாமல் பண வரத்து அதிகமாக இருக்கும். இந்த பண வரத்து அதிகமாக இருக்கிற நேரத்தில் அந்த பணத்தை நீங்கள் சேமிப்புகளாவோ இல்லை மற்ற விஷயங்களை முதலீடு செஞ்சு அதை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறதில்ல. அடுத்து நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் 1, 2 பாதம். இந்த அவிட்டம் 1, 2 பாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் அதிகமாக இருக்கும். வேலை பளு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவை சரியான நேரத்தில் எடுத்துக்க முடியாத சூழல் உருவாகலாம். அப்படிப்பட்ட சூழலால் உங்களுக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோதான் வேலைகள் இருந்தாலும் உங்களுக்கான உணவுக்கான வேலைகளை நீங்கள் ஒதுக்கி உணவை சரியாக சாப்பிடுங்க. இப்படி உணவை சரியாக சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த விஷயங்கள் வந்து, அதாவது உடல் நலன் சார்ந்த விஷயங்களில் ஏற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடு விஷயத்தில், உணவு விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாக இருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண வரவுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்கும். நீங்கள் 100 ரூபாய் வரும் எதிர்பார்த்தீங்கன்னா லாபம் உங்களுக்கு 180 ரூபாயா லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரத்துங்கிறது இந்த கால நேரத்தில் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் உங்களோட சாதுரியம் மற்றும் சமயோஜித புத்தியால் நீங்கள் தொழில் விருத்தி பண்ண போகிறீங்க. தொழில் விருத்தி மட்டும் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய
நிறையவே இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்களோட முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. அதனால் புதிய முயற்சிகள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த புதிய முயற்சிகளால் உங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் தேவையில்லாமல் கோவங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் மற்றவர்கள் பிரச்சனைகளில் தேவையில்லாமல் மூக்கை நுழைக்க வேண்டாம். இப்படி நுழைக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லா பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கை காமிச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும், அதாவது உங்களுக்கான பிரச்சனைகளாக அவங்க மாற்றி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் கொஞ்சம் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க. அந்த பொறுமை தான் உங்களுக்கு வந்து இந்த பூலோகத்தை ஆள்ற அளவுக்கு சக்தியை இந்த கால நேரத்தில் கொடுக்க போகுது. அதே போல் எப்படி பிரச்சனைகள் எல்லா விஷயங்களும் இருந்தாலும் உங்கள் குடும்பத்திலையும் சரி உங்களுக்கும் இந்த கால நேரம் வந்து மகிழ்ச்சியான கால நேரமாக பார்க்கப்படுது. இந்த கால நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் விழா கோலம் பூண்ட சூழ்நிலையால் உங்கள் குடும்பத்திலையும் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடனேவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளாக எடுத்துக்கோங்க. தடைகள் தாமதங்களை கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக எடுத்துகிட்டு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறப்போ அந்த தடைகள் தாமதத்தோட வேகத்தையும் தாக்கத்தையும் குறைக்க முடியும். அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அம்மன் அருள் வந்து முழுதாக இருக்கும். அம்மனை வணங்குறப்ப என்னாங்கன்னா தேவையில்லாமல் தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. இதே போல் வந்து உங்கள் குடும்பத்திலையும் உங்களுக்கும் வந்து நன்மைகளும் நல்லதும் நடக்க நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நாம் இத்தோடு இந்த காணொலியையும் முடிச்சுக்கிறோம். இதே போல் காணொலிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.